2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. கவனிங்க, அப்போ பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இவங்க நட்சத்திரத்தை பார்த்தாங்க, நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தாங்க. பெத்லகேமில் இஸ்ரவேலில் பிறந்திருக்கும்னு நினச்சி வந்துட்டாங்க. ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரத்தை அவங்களால பார்க்க முடியல. எங்கே போயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேராக ஏரோதின் அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஆனால் பிள்ளை இருக்கிற அந்த நட்சத்திரம் வந்து எங்கே போகணும்? நியாயமாக பெத்லகேமுக்கு போகணும். நியாயமாக போக வேண்டிய இடம் பெத்லகேமில் இயேசு இருக்கிற ஸ்தலத்துக்கு போகணும். ஆனால் இவங்க நேரம் எங்கே போயிட்டாங்க? ஏரோதுடைய அரண்மனைக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் பிள்ளை அங்கே இல்லை. ஏரோதுக்கே தெரியல, அப்படியா இப்படி ஒரு பிள்ளை பிறந்திருக்குதா அப்படின்னு சொல்லி. இப்போ அவர்கள் திருப்பி வந்தபோது கிழக்கிலே அவர்கள் கண்ட நட்சத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பி அது என்ன செய்ய ஆரம்பிக்குது? அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் அவர்களை கொண்டு சென்றது. இந்த நட்சத்திரோட ஸ்பெஷாலிட்டி, இதை பற்றி சைனாவுடைய ஹான் யூனிவர்சிட்டியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு விசேஷமான நட்சத்திரமா. கொஞ்ச நாளைக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு தெரியாது, திருப்பி கொஞ்ச நாள் கழித்து தெரியும். அந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ என்னமோ அது அப்படி தெரியும். அப்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்துது. சில நேரத்தில் இந்த நட்சத்திரம் அவர்கள் கண்களுக்கு என்ன செய்யவில்லை, தெரியவில்லை. வழி மாறி எங்கே போயிட்டாங்க? ஏரோதுகிட்ட போயிட்டாங்க. ஏரோதும் ஒரு ராஜா தான். அவங்க போக வேண்டியது இயேசுகிட்ட. இயேசுவும் ஒரு ராஜா தான். ஆனால் ஏரோது உலக பிரகாரமான ராஜா, இயேசு பரலோகத்தின் ராஜா. இந்த நட்சத்திரம் நடத்த வேண்டியது எங்கே நடத்தணும்? இயேசு இருக்கிற ஸ்தலம் வரைக்கும் நடத்தணும். ஒரு நாளும் இந்த நட்சத்திரம் ஏரோது இருக்கிற ஸ்தலத்திற்கு நடத்தக்கூடாது. இன்னைக்கு நிறைய நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள், ஊழியக்காரர்கள், ஆவிக்குரியவர்கள், நாம் எங்கே ஜனங்களை நடத்துகிறோம், எந்த பக்கம் நடத்துகிறோங்கிறதா இப்போ கேள்வி. சபை இருக்குது, சபை எந்த பக்கம் போகுது? இயேசுவின் பக்கம் போய்கிட்டு இருக்குதா, ஏரோதின் பக்கம் போயிட்டு இருக்குதா? பரலோகத்தின் தேவன் பக்கம் போதா, பூமியின் ராஜா பக்கம் போயிட்டு இருக்குதா? பரலோகத்தை நோக்கி போகுதா, பாதாளத்தை நோக்கி போகுதா? இதுதான் கேள்வி. இன்னைக்கு நாம் எதை பார்த்த உடனே நேராக ஒரு முடிவு எடுக்கிறோம். என்ன முடிவு எடுக்கிறோம்? ராஜான்னா எங்கே தான் இருப்பார்? அரண்மனையில் தான் இருப்பார். நேராக அங்கே தான் போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுது, அவர் முன்னணியில் கடத்தப்பட்டிருந்தார். ராஜா வேற இடத்துல இருக்கிறார். அப்போ நட்சத்திரம் எங்கே நடத்தணும்? ராஜா இருக்கிற இடத்துக்கு நடத்தணும். இயேசு ராஜா இருக்கிற இடத்துக்கு நடத்தணும். ஏரோது இருக்கிற இடத்துக்கு நடத்தக்கூடாது. உலகத்துக்கு நடத்தக்கூடாது. அரண்மனைக்கு, உலக அரண்மனைக்கு நேரம் நடத்தக்கூடாது. பரலோகத்தின் அரண்மனைக்கு நேரம் நடத்தணும். இன்னைக்கு நம்ம அப்படி தான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளே அப்படி தான் போயிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவம் வந்து ஆல்டர்னேட் மார்க்கமாக மாறிடுச்சு. ஆல்டர்னேட் மார்க்கம் அப்படின்னா என்ன? நான் ஒரு மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தேன், அதற்கு பதிலாக நான் வேறொரு மதத்தை இப்பொழுது பின்பற்றுகிறேன். என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த மதத்தில் இல்லாத ஆசீர்வாதத்தை கூட நான் இங்கே எதிர்பார்க்கிறேன். எனக்கு அங்கே கிடைக்காதது இங்கே கிடைக்கணும். அங்கே எனக்கு என்னென்ன இருந்துச்சோ அதுவும் இங்கே கிடைக்கணும். அங்கே என்ன கிடைக்காது? பரலோகம் கிடைக்காது. அங்கே என்ன கிடைக்காது? சமாதானம் கிடைக்காது. அங்கே என்ன கிடைக்காது? பரிசுத்தம் கிடைக்காது. ரைட், இதெல்லாம் எங்கே வேணும்? இங்கே வேணும். ஸ்தோத்திரம். ஆமாம், இயேசு ராஜா கிட்ட போனால் தான் இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் இயேசு ராஜா கிட்ட போனால் இது மட்டும் பத்தாதுங்க. ஏரோது அரண்மனையில் இருந்துச்சு பாருங்க, அதுவும் வேணும். ஏரோது அரண்மனையில் என்ன இருந்துச்சு? அங்கே போன உடனேங்க ராஜா வரவேற்று மேஜையில் உட்கார வச்சு அறுசுவை உணவு போட்டு எப்படி எங்கே பிறந்திருக்காரு எல்லாம் விசாரிச்சிருப்பான். இங்கே போனால் மாட்டு தொழுவோம், சுற்றி ஒரே மாடு, சாணி ஸ்மெல்லு, ஆட்டு மேய்ப்பர்கள்லாம் வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு. வந்து உட்காந்துருக்கிறவங்களாம் யார்? ஏரோது அரண்மனைக்கு போனால் உட்காந்துருந்தவங்களாம் யார்? விஐபிஸ், மந்திரி, காவல்காரர்கள், பெரிய பெரிய ஆட்கள். இங்கே போனால் யார் வரவேற்கிறது? யார் வரவேற்கிறது? ஆடு மேய்க்கிறவ, மாடு மேய்க்கிறவ எல்லாம் வாங்க சார், யாரை பார்க்க வந்தீங்க? யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறார், தோ
இந்த மாட்டு தொழுவத்தில் பாருங்கள், அந்த வக்கீல் பக்கத்தில் போட்டு வச்சுக்கிறாங்களே, டேய் நான் ராஜாவை கேட்டோம்டா. ஆமாங்க, நம்ம ராஜா இருக்கிற இடம் அங்கே தான் இருக்குது. அவர் எளிமையானவர். புரியுதுங்களா? இப்போ நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? அரண்மனையை வச்சு டிசைட் பண்ணுறோம், இங்கே தான் ராஜா இருப்பார். நடத்துகிறவனும் எதை நோக்கி தான் நடத்துகிறான்? அவங்கள பூமிக்குரிய அரண்மனையை நோக்கி தான் நடத்துகிறான். இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற போதனை எப்படி இருக்குது? நிறைய இடங்களில் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. உங்களை கொண்டு போய் பணக்காரராக்குறது எப்படி, கோடீஸ்வரன் ஆக்குவது எப்படி, உங்களை விஐபிஸ் பத்தியில் உட்கார வைக்கிறோம் எல்லாம். அதுவும் சில விசுவாசியெல்லாம் சர்ச்சு எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்களாம் சர்ச்சுக்கு விசுவாசி. அவங்களாம் யார்? இயேசுக்கு விசுவாசி இல்லை, சர்ச்சுக்கு விசுவாசி. பெரிய சபையாக இருக்கிறதுனா அவங்களுக்கு அதில் என்ன இருக்குது? ஒரு பெருமை இருக்குது. சபைக்கு மேலே அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு பெருமை. நாங்கள் இந்த சர்ச் சொல்லும் போதே அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு 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 விதமான பெருமை. அவங்க டினாமினேஷனையோ அல்லது அவங்களுடைய சபையோ தனிப்பட்ட முறையில் சொல்லும் போது அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு பெருமை. நம்முடைய பெருமை கட்டடத்தில் இல்லை, நம்முடைய பெருமை பெரிய சபையில் இல்லை, நம்முடைய பெருமை இயேசு ராஜாவின் இடத்தில் இருக்கிறது. இயேசு ராஜா மாட்டு தொழுவத்தில் இருந்தால் எனக்கு அதுதான் வேணும். எனக்கு தேவை அவரை சுற்றி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் அல்ல, எனக்கு தேவை இயேசு. நான் இயேசுவை பார்க்கணுன்னா மாட்டு தொழுவத்துக்கு தான் போகணும். நீங்கள் இயேசுவை ராஜாவாக பிறந்த போது அவர் ராஜா, சிலுவையில் அறையப்பட்ட போது மேலே என்ன போட்டான்? யூதருக்கு ராஜா. நீங்கள் வாழ்நாளெல்லாம் இயேசுவை பார்க்கணுன்னா அரண்மனைக்கு போகவே கூடாது. பிறக்கும் போது மாட்டு தொழுவத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் வனாந்தரத்துக்கு போகணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது நான் தங்கி இருக்கிற இடத்த வந்த பாரு கூட்டு போவார். எங்கே கூட்டு போவார்? வனாந்தரத்தில் எங்கேயாவது ஒரு மரத்தடியில் படுத்து கிடப்பாங்க, ஒளிவ மலைக்கிட்ட இருப்பாங்க. அப்படியே பெத்தானியாவுக்கு போகிற வழியில் மரியாள் வீட்டில் மாத்தாள் வீட்டில் தங்கிட்டு போவாங்க. இப்படி போகிற இடத்துல எங்கேயாவது தங்கிட்டு இப்படி போவாங்க. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க. நீங்கள் இயேசுவோடைய வாழ்நாள் முழுக்க அரண்மனைக்கு போய் தேடினீங்கன்னா இயேசுவை கண்டே பிடிக்க முடியாது. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே போங்க, அங்கே தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நட்சத்திரத்துடைய வேலை அரண்மனைக்கு நேராக திருப்புவதல்ல, நட்சத்திரத்துடைய வேலை இயேசு இருக்கிற பக்கம் திரும்பணும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே திருப்பணும். இன்னைக்கு நாம் இயேசு இருக்கிறாரோ இல்லையோ அரண்மனைக்கு திருப்புறோம். அதான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறார் தெரியுமா? பணக்கார கடவுளாக மாற்றப்பட்டிருக்கிறார். நான் சொல்கிறேன், இயேசு பணக்கார கடவுள்லாம் கிடையாது, அதையும் தாண்டி அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். ஆனால் அவர் எங்கே இருக்கிறாரோ நீங்கள் அங்கே தான் போகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எருசலேமை ஹோலி சிட்டி, இஸ்ரேலை ஹோலி லேண்டும்பாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் ஹோலி லேண்ட். இஸ்ரவேல் ப்ராமிஸ்டு லேண்ட், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ஆனால் எனக்கு இயேசு எங்கே இருக்கிறாரோ அதான் எனக்கு ஹோலி லேண்டு. இயேசு இல்லாத இடம் எதுவாக இருந்தாலும், அது எருசலேமாக இருந்தாலும் அது ஹோலி லேண்ட் கிடையாது. இப்போ யோசித்து பாருங்க, ஏரோதுடைய அரண்மனை எருசலேமில் இருக்குது, ராஜாவுடைய அரண்மனை. ஆனால் இயேசு இல்லை. இயேசு இல்லாவிட்டால் அது அரண்மனையே கிடையாது. என் இயேசு எங்கே இருக்கிறாரோ அதுதான் எனக்கு லேண்டு, அதுதான் எனக்கு முக்கியமான இடம். அப்போ நீங்களும் நானும் நம்மிடத்தில் வருகிறவர்களை, நாமும் சரி நம்மிடத்தில் வருகிறவர்களையும் சரி, இயேசு இருக்கிற பக்கம் திருப்பணும். நம்ம இயேசுவை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதத்துக்கு பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கோம், ஏரோது பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இயேசுக்கிட்ட வாங்க உங்களை கோடீஸ்வரன் ஆக்குவார், இயேசுக்கிட்ட வாங்க உங்களை அதாக்குவார் இதாக்குவார், எல்லாம் ஆக்குவார், ஆக்காமலாம் இருக்க மாட்டார், எல்லாம் ஆக்குவார். ஆனால் உங்கள் தேவை அது அல்ல, என் தேவை இயேசு. இயேசு எனக்கு கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டாலும் சரி, எனக்கு இயேசு வேணும். ஏன்னா நான் இயேசுவை பணத்துக்காக தேடலை, இயேசுவை நான் ஆசீர்வாதத்துக்காக தேடலை, இயேசுவை நான் நித்திய ஜீவனுக்காக தேடுறேன். அவர் தேவன், அதனால் தேடுறேன். நான் அவரை நேசிக்கிறேன், அதனால் தேடுறேன். அவர் மாட்டுத் தொழுவத்தில் இருந்தாலும் நான் தேடுவேன், வனாந்தரத்தில் இருந்தாலும் தேடுவேன், நதிக்கு அக்கறையில் இருந்தாலும் நான் தேடுவேன், கொல்கதாவில் இருந்தாலும் தேடுவேன், சிலுவையில் இருந்தாலும் தேடுவேன், கல்லறையில் இருந்தாலும் காலங்காத்தால் ஏஞ்சி போய் பார்ப்பேன். அதுதான் சபை. இயேசு எங்கே வைக்கிறாரோ அங்கே போகணும். இன்னைக்கு நமக்கு என்ன? அரண்மனையிலேயே இருக்கணும். நட்சத்திரத்தை எதை விரும்புது? அரண்மனையிலே இருக்கணும். அரண்மனையிலே நம்ம போயிட்டு அரண்மனையோடு வரணும், அதான் சந்தோஷம். அப்போ தான் ஏன் இயேசு ராஜாங்க, நமக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறான். என்ன சொல்லிக் கொடுக்குறான்? இயேசு ராஜா, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் என்னவானார்?
தரித்திரரானார். அதனால் நீ என்னவாகணும்? கோடீஸ்வரன் ஆகணும், நீ என்னவாகணும்? பணக்காரன் ஆகணும். ஒரு தப்பும் இல்லை. இயேசு ஒருவேளை சீமோனுடைய வீட்டில் பந்தி இருக்கிறாரானால் நீயும் நானும் அங்கே போகலாம். அங்கே போய் பாதத்தில் என்ன செய்யலாம்? தைலத்தை உடைக்கலாம். ஒருவேளை இயேசு அவன் வீட்டிலேருந்து புறப்பட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. புறப்பட்டுட்டு அங்கேருந்து இயேசு வனாந்தரத்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. ஜனங்கள் எங்கே போனார்கள்? வனாந்தரத்துக்கு போனார்கள். ஜனங்கள் எங்கே இல்லை, சீமோன் வீட்டிலேயே தங்கலை. ஏன்? இயேசு வந்த இடம். நம்ம இங்கேயே ஒரு சர்ச்சை கட்டிட்டோம்னா, இயேசு தைலம் உடைச்ச இடம்னு ஒன்று போட்டு ஒரு சர்ச்சை கட்டி இங்கேயே 2 கேண்டிலையும் ஏற்றிட்டோம்னா இங்கேயே நாங்கள் இருப்போம். ஏன்? இயேசு ஒரு நாள் இங்கே வந்தார். அவர் வந்துட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ வேற ஒரு இடத்துல இருக்கிறார். உனக்கு வந்துட்டு போன இடம் வேணுமா? வந்துட்டு போனவர் வேணுமா? நமக்கு அவர் தான் வேணும். இந்த இடம் இல்லை, இதுதான் பூமி. இன்னைக்கு நம்ம நட்சத்திரம் எதை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்குது? ஏரோதின் அரண்மனையை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கு. உலக ஆசீர்வாதத்துக்கு நேராக திரும்பிட்டு இருக்கு சபை. உலகத்துக்கு பின்னாடி ஓடுது. அங்கே விஐபிஸ் இருக்கிறாங்க, அங்கே பெரிய பெரிய ஆளுங்கள் இருக்கிறாங்க, அங்கே நிறைய பெரிய பெரிய பட்டங்கள் இருக்குது, அங்கே ஆசீர்வாதங்கள் இருக்குது. நம்ம அங்கே போவோம். ஒருவேளை இயேசு அங்கே இருக்கக்கூடும். ஆனால் இயேசு எங்கே இருக்கிறாரு? மெய்ப்பர்கள் மத்தியில். இயேசு எங்கே இருக்கிறாரு? முன்னணியில் அங்கே உட்காந்துருக்கிறார். ஏன்? இயேசுவால் அரண்மனையில் பிறக்க முடியாதா? இயேசுவால் பெரிய பெரிய விஐபிஸ் மத்தியில் இருக்க முடியாதா? அவர் நினைச்சார்னா 24 மூப்பர்களுக்கு நடுவே, 4 ஜீவன்களுக்கு நடுவே, கோடான கோடி தூதர்களுக்கு நடுவே கம்பீரமாக நடந்து வர அவரால் முடியும். ஆனால் அவர் இருக்கிற இடம் தான் நீங்கள் நானும் போக வேண்டிய இடம். எங்கே இருக்கிறாரோ அங்கே போகணும். உங்களை தப்பாக திருப்பிக்கிட்டு இருக்கிறான் இன்றைக்கி கடைசி காலத்தில். ஏரோது பக்கம் திருப்புறான் கொஞ்சம் பேர், அரண்மனை பக்கம் திரும்புகிறான் கொஞ்சம் பேர் உங்களை ஆசீர்வாதத்து பக்கம் திருப்பி இதை தேடு, நீ ஏரோதை தேடு அப்படின்னு சொல்லி நம்மளை தப்பாக திருப்பிட்டு இருக்கிறான். ஒரு தீர்மானம் எடுக்கணும் நம்ம. நான் இயேசு எங்கே போகிறாரோ பின்னாடி போயிட்டே இருப்பேன். அவர் கொல்கதாவுக்கு போனால் நான் பின்னாடி கொல்கதாவுக்கும் போவேன். அவர் கல்லறைக்கு போனால் நான் பின்னாடி கல்லறைக்கும் போவேன். இல்லைங்க, அப்படிலாம் உபதேசம் இல்லை. நம்ம ஆசீர்வாதமாக இருக்க தான் இயேசு விரும்புகிறார். அப்போ ஆசீர்வாதமாக இருக்கிறாருன்னா ஏன் பவுல் சொல்ல போகிறாரு? அவரோடு கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? சிலுவையில் அறைந்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட மரித்து கிறிஸ்துவோடு கூட நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உயிர் தெரிந்திருக்கிறேன். இனி நான் அல்ல, யார் வாழ்கிறது? கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். இனி கடைசி காலத்தில் நல்லா திருப்பியும் சொல்கிறேங்க, ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் சொல்லலை, தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. எது ஆசீர்வாதம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காண்கிற அனைத்தும் அனித்தியமானவைகள், காணாதவைகளோ நித்தியமானவைகள். உலகம் தேடுகிற அதே ஆசீர்வாதத்தை நீங்களும் தேடி ஆசீர்வாதம் நினச்சிப்பீங்கன்னா அது ஆசீர்வாதம் இல்லை. நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் மேலானது. அந்த பக்கம் திரும்பணும்னு சொல்கிறேன். நான் எல்லாரை விட ஆசீர்வாதத்துக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆள் நான் தான். இப்பவும் சொல்லுவேன், வேலை முடிஞ்சா உடனே போய் பரலோகத்தில் உட்காந்துக்கணும், ஆண்டவர் பக்கத்தில் பரதீசில் போய் உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கவே கூடாது. எனக்கு அந்த ஆசை இருக்குது. அதுதான் மேலான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தான் நம்ம விரும்பணும். இங்கே பூமியில் இருக்கிறதுலாம் சர்வசாதாரணமாக கிடைக்கும். ஆண்டவர் கொடுப்பாரு. இதை ஒரு மேன்மையாக கருதி இதை கிளைம் பண்ணுங்க, இதை கேளுங்க, ஆண்டவர் உன்னை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவார். நீ நல்லா உண்மையாக இருந்தீனாலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு போயிட்டே இருப்பார். அவர் கிள்ளி கொடுக்கறதையே நம்மளால் தாங்க முடியல. 5 அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு. 5000 பேர் சாப்பிட்டு, கூட வந்த ஸ்திரீகள் பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு 12 கூடை நிறைய எடுத்தாங்க. சும்மா பிட்டு கொடுத்தா அப்பமே அப்படி வரும்னா, வானத்தின் மண்ணாவை கொடுத்தாருன்னா 40 வருஷம் வரும். காடையை கொடுத்தாருன்னா இந்த பக்கம் சில கிலோமீட்டர், இந்த பக்கம் சில கிலோமீட்டர் வரும். அவரெல்லாம் கொடுத்தாருன்னா தாங்கவே முடியாது. நம்ம போய் அவர்கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறோமா? அதை கேளு, இதை கேளு, இப்படி கேளு. நான் சொல்கிறேன், நீ எதையும் கேட்காத, இயேசுவையே கேளு. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நான் போவேன். அதுதான், அந்த நட்சத்திரம் தான் நான். அப்படி இருக்கும்போது தான் அநேகரை நீதிக்கு உட்படுத்த முடியும். அல்லேலூயா. உன்னை பார்க்கும்போது அவங்க இயேசுக்கிட்ட வரணும்.